பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 47 அதிகாரம் 20 வரை சிந்தித்தோம். ஒவ்வொரு வருடமும் பஞ்சத்தின் கொடூரம் அதிகமானதாய் இருந்தபடினாலே ஒவ்வொரு வருடமும் மக்கள் தங்களுக்குள்ள காரியங்களை பார்வோனுக்கு விற்று தானியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இறுதியாக நாம் 20 பார்த்தது போல தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று என்று சிந்தித்தோம். வசனம் 21 பாருங்கள். மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். கவனித்தீர்களா? பஞ்ச காலத்திலே மக்களுக்கு ஏற்ற உணவு தானியம் கிடைக்கும்படியாக ஆங்காங்கே தூரமாயிருந்த மக்களை பட்டணங்களுக்கு அருகிலே குடியேற்றினான். செழிப்பான காலத்தின் ஆரம்ப நாட்களிலே எந்தெந்த இடங்களிலே தானியங்களை சேர்த்து வைக்கப் போகிறேன் என்பதை யோசேப்பு திட்டம் பண்ணியிருந்தான். எனவே இப்பொழுது எந்தெந்த இடங்களிலே மக்களுக்கு உணவு கொடுக்க முடியுமோ அந்த இடங்களுக்கு நேராக மக்களை குடிபோக பண்ணுகிறான். வசனம் 23, 24 பாருங்கள். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். விளைவில் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். அருமையானவர்களே, அடுத்த ஆண்டிலே பஞ்சம் முடிவடைந்து விடும் என்று யோசேப்புக்கு தெரியும். எனவே இப்பொழுது விதைக்கும்படியாக தானியத்தை கொடுக்கிறான். 25, 26 வசனங்கள். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள். 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. கவனித்தீர்களா? யோசேப்பு எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்து கொண்டு வருகிறான். 27 முதல் 31 வரை பாருங்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இங்கே நான் வாசித்தது போல யாக்கோபு தன்னை கானானிலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். இதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவதாக, இப்பொழுது அவனுக்கு 147 வயது. இந்த எகிப்து தேசத்திலேயே தான் மரித்து விடுவேன் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது. சொல்லப்போனால் அது அவனுக்கு தெளிவாயிற்று என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக, இப்பொழுது பார்வோனுக்காக மக்களின் நிலத்தை எல்லாம் யோசேப்பு வாங்குகிறான். எனவே தன்னுடைய சந்ததி எகிப்திலே செல்வ செழிப்பாக வாழ்வார்கள், கானானுக்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்று நினைக்கப் போவதில்லை என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அதோடு கூட அவனுடைய வயது அதிகமானபடியினாலே சீக்கிரமாக தான் மரித்து போவேன் என்பதையும் உணர்ந்து கொண்டான். யாக்கோபு தன்னை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணும்படி கேட்டதற்கு ஒரு காரணம், தேவன் யாக்கோபுடைய தகப்பனாருக்கு தாத்தாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இவ்வாறு செயல்பட்டான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற வேத புத்தகத்திலே பல பகுதிகளிலே இந்த சத்தியத்தை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு மக்களின் நம்பிக்கை பூமிக்கு அடுத்த நம்பிக்கை. அந்த பூமியிலேயே ஆபிரகாம் உயிரோடு எழுப்பப்படுவான் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். எனவே அங்கே அடக்கம் பண்ணும்படியாய் அவன் விரும்பினான். ஈசாக்கும் அதையே விசுவாசித்தான். இப்பொழுது யாக்கோபும் அதையே விசுவாசித்து அறிக்கை செய்கிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, பழைய ஏற்பாட்டின் விசுவாசம் நடுவானத்திலே கர்த்தரை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போகும் ஒரு நம்பிக்கை அல்ல. புதிய எருசலேமிற்குள்ளே சொல்லுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது.
அந்த புதிய எருசலேம் திருச்சபைக்குரியது. பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை எல்லாமே கிறிஸ்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதே. அந்த காரியம் நடைபெறும் பொழுது இஸ்ரவேல் மக்களின் பெரிய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அந்த மக்கள் எல்லாரும் அதற்காக உயிரோடு எழுப்பப்படுவார்கள். முதல் 1000 ஆண்டுகள் சோதனையின் காலம். தொடர்ந்து நித்தியமான ராஜ்யம் காலம் காலமாய் தொடரும். இந்த காரணத்தினாலேயே யாக்கோபு எகிப்திலே புதைக்கப்பட விரும்பவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே எந்த நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாதவனாய் இருந்திருப்பான் என்றால் தான் எங்கே புதைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எந்த வேறுபாடுமே அவனுக்கு இருந்திருக்காது. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைய விசுவாசிகள் தாங்கள் எங்கே புதைக்கப்பட்டாலும் அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஏனென்றால் அவர் நடுவானத்திலே வரும்பொழுது நாம் எங்கெங்கே புதைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே உயிரோடு எழுப்பப்பட்டு நம்முடைய சரீரமும் ஆத்துமாவும் இணைந்து மறுரூபமாகி அவரை சந்திக்க நடுவானத்திற்கு செல்வோம். கர்த்தர் நடுவானத்திலே வரும்பொழுது நாம் ஜீவனோடு இருப்போம் என்றால் நாமும் மறுரூபமடைந்து அவரை சந்திக்கும்படியாக நடுவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனவே இப்பொழுது நாம் எகிப்திலே புதைக்கப்பட்டாலும், இந்தியாவிலே புதைக்கப்பட்டாலும், இலங்கையிலே புதைக்கப்பட்டாலும், உலகத்தின் எந்த பகுதியிலே புதைக்கப்பட்டாலும் அதிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்துவில் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த நேரத்திலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமான காரியமே அல்ல. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக எந்த ஒரு விமான தளத்திற்கோ ராக்கெட் ஏவும் ஒரு தளத்திற்கோ நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை பரலோக நம்பிக்கை. பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை பூமிக்கு அடுத்த நம்பிக்கை. யாக்கோபு கானானிலே புதைக்கப்பட விரும்பியதற்கான காரணம் தனது உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கையை உடையவனாய் காணப்பட்டான். வாக்குத்தத்த பூமியிலே உயிரோடு எழும்ப அவன் விரும்பினான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது யாக்கோபு ஒரு விசுவாச மனிதனாய் காணப்படுகிறான். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே யாக்கோபு சுகவீனமாய் இருந்ததையும் யோசேப்பின் 2 குமாரர்களையும் ஆசீர்வதித்ததையும் பார்க்கிறோம். இதை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 2வரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே யாக்கோபுவினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான மேலும் சில அறிகுறிகளை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையின் இளமை பருவத்திலிருந்து விசுவாச வாழ்க்கையிலே மிக மெதுவாக நீண்ட காலமாக அவன் வளர்ந்து வந்தான். இந்த வயதான காலத்திலே அவனுக்கு இருந்த குணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே இளமையிலேயே இருந்திருக்கும் என்றால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நாம் யோசிக்க தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி அடைவதும் முதிர்ச்சி அடைவதும் என்பதை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. இது எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நாளின் ஒரு அனுபவம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நடந்து முடிக்கிற ஒரு காரியமும் அல்ல. அருமையானவர்களே, இதை வேதவசனத்திலே ஆவியிலே நடப்பது என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு இளைஞனாய் இருந்த பொழுது அவனில் அதிகமான பழைய சுபாவம் இருந்தது. அதாவது அவன் வயது முதிர்ந்த நிலைமைக்கு வரும் வரை புதிய சுபாவமானது வெளியே காணப்பட முடியாமல் இருந்தது. சிலர் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சில வாரங்கள் ஆலயத்திற்கு சென்றால் முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களாகிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பார்க்கும் பொழுதும் தேவன் நம்மிலே எவ்வளவு பொறுமையாய் இருக்கிறார் என்பதை கவனிக்கும் பொழுதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. மற்றொரு காரியத்திற்காகவும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதாவது நாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி சிலருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்றால் நாம் உள்ளே நுழைந்து காரியங்களை செயல்படுத்த முயற்சி செய்வோம். ஆனால் கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதில்லை. கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவதற்கு நமக்கு காலங்களை கொடுக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுதும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். அதே போலத்தான் இன்று என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் நீடிய பொறுமையோடு செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு
உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்ராஹீமையும் தன்னோடே கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. யாக்கோபு என்ற இந்த மனிதனின் உள்ளத்திலே எழும்பும் உணர்ச்சிகளை எண்ணி பார்க்க முடிகிறதா? அவனுக்கு விருப்பமான யோசேப்பு எனும் அவனுடைய மகன் வருகிறான். அவனுடைய 2 குமாரர்களையும் அழைத்து கொண்டு வருகிறான். யாக்கோபு தான் யோசேப்பை மீண்டுமாக சந்திப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தான். என்றாலும் எகிப்திலே இவ்வாறு உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே யோசேப்பை அவன் கண்டான். தேவனே இவை எல்லாவற்றிலேயும் செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டான். இப்பொழுது யாக்கோபு 17 ஆண்டுகளாக இங்கே எகிப்திலே இருக்கிறான். இப்பொழுது வயதான நிலைமையிலே மரிக்கும் தருவாயிலே இருக்கிறான். ஆனால் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் ஓரத்திலே உட்காருகிறான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? அவனுடைய சிந்தனை பின்னால் எங்கே போகிறது? கர்த்தர் லூஸ் என்னும் இடத்திலே தன்னை சந்தித்ததை நினைவு கூறுகிறான். யோசேப்பே, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறுகிறான். தனது வாழ்க்கையிலே ஒரு நீண்ட பயணம்தான் யாக்கோபு செய்திருக்கிறான். இப்பொழுது யாக்கோபினுடைய விசுவாசம் காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. இப்பொழுது அவன் தன்னை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. கர்த்தரை நம்புகிறவனாய் காணப்படுகிறான். இளவயதிலே தந்திரமாக தான் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் மனிதனாய் இருந்தான். தான் நினைத்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள எந்த ஒரு வழிமுறையையும் பின்பற்றலாம் என்று எண்ணியிருந்தான். இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து தேவன் தனக்கு பெத்தேலிலே தரிசனமான நேரத்தை எண்ணி பார்க்கிறான். கானானை விட்டு புறப்பட்டு போகும் பொழுதும் சரி, மீண்டுமாக கானானுக்கு திரும்பி வரும்பொழுதும் சரி, தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் விசுவாசத்தின் மகனான யாக்கோபை இங்கே பார்க்கிறோம். வசனம் 4 பாருங்கள். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். அருமையானவர்களே, தேவன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தொடர்ந்து பிரதிபலித்து வருகிற அந்த வாக்குத்தத்தத்தையும் சற்றே கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பின்னர் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்திலே 3 விதமான உடன்படிக்கை குறிப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு தேசத்தை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. இரண்டாவதாக அது ஒரு நிலப்பரப்பை குறித்ததாகவும் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தையும் அது குறிக்கிறது. ஆனால் இப்பொழுது யாக்கோபிற்கு முக்கியமாக தெரிந்த 2 காரியங்களை பார்ப்போம் என்றால், ஒன்று, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தையும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த உடன்படிக்கையின் 3வது பகுதி எனக்கும் உங்களுக்கும் முக்கியமானது. அது என்ன தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நானும் நீங்களும் வேத புத்தகத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், தேவன் 2 பகுதியான வாக்குத்தத்தத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நிறைவேற்றிவிட்டார். இந்த வாக்குத்தத்தத்திலே 3 ஒரு பகுதி இன்னமும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை பெற்றுக்கொள்ளும் காரியம். இப்பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. தேவனுடைய கரத்திலிருந்து அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே அவர்கள் சமாதானத்தோடே கூட குடியிருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் தன் திராட்சையின் கீழும் தன் தன் அத்தி மரத்தின் கீழும் குடியிருப்பான். தங்கள் சொந்த நிலங்களை உடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் வரி செலுத்துவதில்லை. இது 1000 வருட அரசாட்சியைப் போல தொனிக்கிறது இல்லையா? ஆம், அதைத்தான் நான் கூறுகிறேன். இப்பொழுது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராஹீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள்.
அருமையானவர்களே, யோசேப்பின் குமாரரான இவர்கள் 2 பேரும், அதாவது இந்த 2 பேர குழந்தைகளும் கூட ஒவ்வொரு கோத்திரங்களாகிறார்கள். எனவேதான் சிலர் இஸ்ரவேலிலே 13 கோத்திரத்தார் உண்டு என்று சொல்வார்கள். 12 கோத்திரத்தார் இருந்தார்கள். இப்பொழுது இந்த 2 குமாரர்களும் ஒவ்வொரு கோத்திரத்தாராகிறார்கள். யோசேப்பின் கோத்திரம் என்று ஒரு கோத்திரத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இப்ராஹிம் கோத்திரம் என்றும் மனாசே கோத்திரம் என்றும் வாசிக்கிறோம். எனவே யாருடைய கணக்குப்படியும் 13 கோத்திரங்களை நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் 12 கோத்திரங்கள் என்றே கணக்கெடுகிறது. அருமையானவர்களே, லேவியின் கோத்திரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவர்கள் ஒரு கோத்திரமாக கணக்கிடப்படுகிறதில்லை. அவர்கள் பிரதான ஆசாரியரின் கோத்திரமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று எந்த நிலப்பரப்போ வேறு எதுவும் கொடுக்கப்படுகிறதில்லை. எல்லா கோத்திரத்தார் மத்தியிலேயும் அவர்கள் ஆசாரியர்களாக சிதறியிருக்கிறார்கள். ஆனபடினாலே அவர்களை ஒரு கோத்திரமாக எண்ணுகிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேத புத்தகம் இவ்வாறுதான் அந்த இஸ்ரவேலரின் கோத்திரத்தை எண்ணுகிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே தேவன் அவ்வாறு படைத்திருக்கிறார். இப்பொழுது எப்ராஹிமும் மனாசேயும் கூட 17 வயதிற்கு அதிகமானவர்களாயிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், யாக்கோபு எகிப்திற்கு வரும் முன்னதாகவே அவர்கள் 2 பேரும் பிறந்து விட்டார்கள். அவர்கள் 2 பேரும் ஒவ்வொரு கோத்திரங்களாகிறார்கள். இப்பொழுது கவனித்து பாருங்கள். யாக்கோபின் மனது ராகேலை நினைவு கூறுகிறது. அதுதான் யோசேப்பின் அருமை தாயார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓ பெத்லகேமே சிற்றூரே என்று நாம் பாடல் பாடும் பொழுது இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்ததை நினைவு கூறுகிறோம். ஆனால் யாக்கோபு இந்த பாடலை கேட்டால் தனக்கு அருமையான அழகிய மனைவியாகிய ராகேல் அங்கே மரித்ததுதான் அவனுடைய எண்ணத்திற்கு வரும். சரி, இப்பொழுது இங்கே அவன் மரணப்படுக்கையிலே இருக்கிறான். அவனுடைய எண்ணம் அவளை அடக்கம் செய்த இடத்தை எண்ணி பார்க்கிறது. 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். அருமையானவர்களே, நான் வாசித்த வசனத்தை கவனித்தீர்களா? ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலேயும் வயதான காலத்திலே பார்வை குறைந்து கஷ்டப்பட்டான். அதே போல இங்கே யாக்கோபுவும் வயது முதிர்ந்த நிலைமையிலே கண் பார்வை தெளிவானதாக அவனுக்கு இல்லை. அளவுக்கு அதிகமான சூரியனின் பிரகாசம் இதற்கு ஒரு காரணமாயிருந்திருக்கலாம். இந்த நாட்களிலேயும் மத்திய கிழக்கு நாடுகளிலே அநேகருக்கு கண்களிலே வியாதிகள் இந்த காரணத்தினாலே இருக்கிறது. அவர்கள் பரிபூர்ணமாய் பார்வை அற்றவர்களாகிறதில்லை, ஆனால் அநேகர் பார்வை மங்கி கஷ்டப்படுகிறார்கள். இங்கேயும் நாம் பார்க்கிறது போல யாக்கோபால் யோசேப்பின் குமாரர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. வசனம் 10 பாருங்கள். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். தங்கள் தாத்தா தங்களை அணைத்து முத்தமிட்டதினாலே தங்களை அவர் அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அந்த பேர பிள்ளைகள் புரிந்திருப்பார்கள். 11-12 வசனங்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு நேராக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். யாக்கோபு பேர பிள்ளைகளை அணைத்து முத்தமிட்ட பொழுது அவனுடைய அன்பு பிடியிலிருந்து 2 பிள்ளைகளும் தப்பிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். வசனம் 13. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து இப்ராஹிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். தாத்தா பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பு தனது குமாரர்களை அவனண்டை கொண்டு வருகிறான். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். வசனம் 14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தனது வலது கையை நீட்டி இளையவனாகிய இப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயனுடைய தலையின் மேலும் வைத்தான். கவனித்தீர்களா? மனாசேக்கு மேலாக இப்ராஹிம் தலைவனாக இருக்க வேண்டும். வரும் நாட்களிலே மனாசே கோத்திரத்தார்
இப்ராஹிம் கோத்திரத்தாரின் கொடியின் கீழ் வனாந்திரத்திலே நடந்தார்கள். இதை குறித்து எண்ணாமத்திலே நாம் வாசிக்கலாம். யோசுவா இந்த இப்ராஹிம் கோத்திரத்தாரில் ஒருவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, அநேக சிறந்த மனிதர்கள் இந்த இப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் கோத்திரம் ஒரு குறிப்பிடத்தக்க கோத்திரமாயிருந்தது. அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இங்கே என்ன நடைபெற்றது என்பதை கவனித்தீர்களா? யாக்கோபால் சரியாக பார்க்க முடியாதவனாய் இருந்தாலும் யோசேப்பு என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை அவனால் சொல்ல முடிந்தது. யோசேப்பு தனது மூத்த மகனை யாக்கோபுவின் வலது கரத்திற்கு நேராகவும் இளையவனை இடது கரத்திற்கு நேராகவும் முன்னே தள்ளினான். ஆனால் வயதான யாக்கோபு தனது கரங்களை குறுக்காக மாற்றி இடது பக்கம் நின்றனுடைய தலையிலே வலது கையையும் வலது பக்கம் நின்றனுடைய தலையிலே இடது கையையும் வைத்து ஆசீர்வதிக்கிறான். ஏன் இதை அவன் செய்தான்? 2 பிள்ளைகள் மேலேயும் அவன் அன்புள்ளவனாய்த்தான் இருந்தான். ஏனென்றால் தனது நேசகுமாரனாகிய யோசேப்பின் குமாரர்கள். எனவே தான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்தவனாக இளையவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அதற்கு ஒரு காரணம், யாக்கோபு இளையவனாயிருந்ததும் ஆசீர்வாதத்தை பெற்றபடியினாலே இளையவனுக்கே அவனும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறான். அருமையானவர்களே, வேத புத்தகம் முழுவதிலேயும் கடந்து செல்லும் இந்த கருத்து ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தாவீதை பாருங்கள். ஈசாயின் வீட்டிலே தாவீதுதான் இளைஞன். தேவன் ஏன் அவனை தெரிந்து கொண்டார்? நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் விவரிக்கிறார். இயற்கையான பிறப்பின்படி மூத்தவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒரு மறுபிறப்பு தேவையானதாய் இருக்கிறது. எனவே உலக வழக்கத்தை தேவன் கண்டுகொள்கிறதில்லை. குடும்பத்திலே மூத்த மகன் வீட்டிலே பொறுப்புள்ளவன் என்று சொல்கிறோம். ஆனால் எல்லா காரியங்களிலேயும் தேவன் மூத்த குமாரர்களை தெரிந்து கொள்கிறதில்லை. இயற்கையான தகுதியினாலே எந்த ஒரு மனிதனையும் தேவன் தெரிந்தெடுக்கிறதில்லை. தேவன் தாளந்துகளை பயன்படுத்துகிறார். ஆனால் அது அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தாளந்துகளாய் இருக்க வேண்டும். தாளந்தினாலே மட்டுமே தேவன் உயிர் மீட்சியை கொடுப்பார் என்றால் எப்பொழுதோ உயிர் மீட்சிகள் வந்திருக்கும். உலகம் முழுவதும் தாளந்துகள் நிறைந்தது. கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய கரத்திலே தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் ஏன் உயிர் மீட்சி வரவில்லை? அதை தேவனுக்கென்று பரிபூரணமாக அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை. அவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுதே அவர் அதை பயன்படுத்த முடியும். யாக்கோபு தனது கரங்களை மாற்றி வைத்து இளைஞனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வயது சென்றவனாயிருந்தாலும் விசுவாசத்திலே முதிர்ந்தவனாய் காணப்படுகிறான். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நம்பி தன்னுடைய மரணத்தை குறித்து மட்டுமல்ல, தன்னுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்பட்டான். நாமும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்தவர்களாக அதை அவரே நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளர நம்மை அர்ப்பணிப்போமா?